நீங்க 200 ரன்னுக்கு மேல டார்கெட் குடுத்தா என்னப்பா? அத நாங்க அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இப்படி வந்து சொல்ற மாரி தான் நேத்து ஆர்சிபி எஸ்ஆர்எச்ச ரொம்ப அசால்ட்டா வின் பண்ணிட்டாங்க. நேத்து மேட்ச்ல எஸ்ஆர்எச் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க. அபிஷேக் சர்மா, ட்ரேவிஸ் ஹெட் இவங்க 2 பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப குடுப்பாங்கன்னு பார்த்தா, இவங்க 2 பேருமே ஒரே ஓவர்ல ஜேக்கப் டெஃபியோட பால்ல அடுத்தடுத்து வந்து அவுட் ஆயிட்டாங்க. இவங்க 2 பேரோட விக்கெட்ட தான் ஜேக்கப் டெஃபி எடுத்தார்ன்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் ரெட்டியோட விக்கெட்டே வந்து எடுத்தாரு. என்னப்பா எஸ்ஆர்எச்சுக்கு அடுத்தடுத்து விக்கெட் போகுதுன்னு நினைக்கும்போது, அப்பதான் இசான் கிசான் இருந்துகிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து குடுத்தாரு. அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸினும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாருங்க. இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப நல்லா வந்து போய்க்கிட்டு இருந்துச்சு. அப்படியே அவங்களோட பார்ட்னர்ஷிப் கன்டின்யூ ஆகும் அப்படின்னு நினைக்கும்போது, அப்பதான் ஒரு கட்டத்துல கிளாஸின் வந்து ரொமாரியோ செப்போட்டோட பால்ல பிலிப் சால்ட்டுக்கு கேட்ச் குடுத்து அவுட் ஆயிட்டாரு. ஆனா இசான் கிசான் இருந்துகிட்டு, "யார் வேணா அவுட் ஆங்க. நான் இன்னும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ குடுத்து அதிரடி காட்டுவேன்" அப்படின்னு சொல்லி, மனுஷன் அதிரடினா அதிரடின்னு சொல்லி பட்டைய கெளப்பி 80 ரன் எடுத்தாருங்க. எப்படியும் ஒரு செஞ்சுரி அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவர் மேல ஒரு முழு நம்பிக்கை வந்து வச்சிருந்தோம். அப்பதான் இசான் கிசான் வந்து அபிநந்தன் சிங்கோட பால்ல பிலிப் சால்ட்டுக்கு கேட்ச் குடுத்து அவுட் ஆயிட்டாரு. பிலிப் சால்ட் வேற லெவல் கேட்ச பிடிச்சு இசான் கிசான வந்து தூக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் அனிகேத் வர்மா வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ குடுத்து அதிரடி காட்டினாரு. இதனால நேத்து மேட்ச்ல எஸ்ஆர்எச் வந்து 20 ஓவர் முடிவுல 201 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோர பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, எப்பா எஸ்ஆர்எச் வந்து நல்ல ஒரு ஸ்கோர தான் எடுத்திருக்காங்க. ஆர்சிபி வந்து இத எப்படி சேஸ் பண்ணிருவாங்களா அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா ஆர்சிபி நேத்து வேற லெவல் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். பிலிப் சால்ட் ரொம்ப வேகமா அவுட் ஆனா கூட, படிக்கலும் விராட் கோலியும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. படிக்கல் வந்து அதிரடி காட்டி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு கட்டத்துல அவுட் ஆயிட்டாரு. அவர் அவுட் ஆனா நான் கடைசி வரைக்கும் நின்னு மேட்ச முடிப்பேன்னு சொல்லி, விராட் கோலி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ குடுத்து, அவரோட பங்குக்கு அவரும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாரு. இதனால இந்த மேட்ச ஆர்சிபி ரொம்ப கம்ஃபர்டபுளா 16வது ஓவர்லயே 6 விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மேட்ச் ஆர்சிபி வின் பண்ணது மூலமா இந்த ஐபிஎல்ல வந்து வெற்றியோட தொடங்கியிருக்காங்க. ஆல்ரெடி போன தடவ கப்ப வின் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான டீமா வந்திருக்காங்க. நாங்க இந்த தடவை ஸ்ட்ராங்கா தான்ப்பா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சூப்பரான வெற்றியோட இந்த ஐபிஎல்ல வந்து தொடங்கியிருக்காங்க. இப்ப ஆர்சிபி டீம பார்க்கும்போது, அவங்க பேலன்ஸா ஒரு சூப்பரான டீம் மாரி தாங்க வந்து தெரியுது. ஏன்னா பவுலிங்லயும் நேத்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஜேக்கப் டஃபி, ரொமாரியோ ஷெப்பர்ட் 2 பேருமே 3 விக்கெட் வந்து எடுத்து அசத்திருக்காங்க. அதே மாரி பேட்டிங்லயும் ஆர்சிபியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா வந்திருக்கு. இப்ப இந்த தடவ ஐபிஎல்ல பார்க்கும்போது ஆர்சிபி நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இனி அடுத்த மேட்ச்ல என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.